மக்களே, நான் தான் சனா அண்ட் வெல்கம் டு ட்ரூலி சனா. இன்னைக்கு வீடியோ வந்து 50k ஸ்பெஷல் வீடியோ. நம்ம 50k ரீச் ஆயிருக்கிறோம் ரீசெண்டா. ஐ திங்க் இந்த மந்த் ஸ்டார்டிங்ல அப்பவே போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் பிஸி. ஏன்னு நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு வீடியோல நான் 1 month முன்னாடி ஒரு Q&A கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். அதுல உங்களோட கொஸ்டின்ஸ் நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ், அப்புறம் கொஞ்சம் வந்து நார்மலா யூடியூப் கமெண்ட் செக்ஷன் எனக்கு வர கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதுல நான் வந்து வச்சிருக்கிறேன். பிளஸ் இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இப்போ நம்ம ரொம்ப மிஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். First of all guys, I cannot believe we reached 50k in 1 year. சரியா, 1 yearக்கு கொஞ்சம் தாண்டுது. Last year I had no idea what I was going to do with my life, but cut to 1 year after, this is my life. என்னால நம்ப முடியல இதான் என்னோட லைஃப்னு. ஸ்பெஷல் thank you to each and every one of you. எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோட நேம் எல்லாம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு கரெக்டா தெரியாது. எனக்கு ஜெயசூர்யா தெரியும், எனக்கு வந்து ஸ்னேகா தெரியும், அண்ட் பீச்சி கேட்னு ஒரு ஹேண்டில் இருக்கும். உங்களோட உண்மையான நேம் எனக்கு தெரியாது. ஆப்டிமஸ் பிரைம், இவங்க எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நாளாவே எனக்கு எப்படின்னு சொல்றது, உங்க கமெண்ட் பார்த்தாலே எனக்கு எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி. So thank you so much for each and every one of you for being in this journey. என்ன டாலரேட் பண்ணதுக்கு, என்னோட ரிவ்யூஸ் எல்லாம் நீங்க பார்த்ததுக்கு, என்னோட ரெக்கமெண்டேஷன் மதிச்சதுக்கு so thank you. நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்து ஒரு மேக்கப் போட்டுட்டே ஒரு கெட் ரெடி வித் மீ பிளஸ் Q&A மாதிரி பண்ணலாம்னு நினைச்சேன். பட் தட் நெவர் ஒர்க்ஸ். பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா கூட ஐ ஈஸிலி கெட் டிஸ்ட்ராக்டட். ஸோ அதனால மேக்கப் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். அண்ட் ஐம் லவிங் திஸ் மேக்கப். அண்ட் நார்மலா எல்லா வீடியோலயும் ஃபர்ஸ்ட் வர கொஸ்டின் பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் ஷேட் என்னன்னு. மோஸ்ட்லி எனக்கு ஞாபகம் இருக்கும், இருக்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருவேன், இல்ல மென்ஷன் பண்ணிடுவேன். சிலது வந்து எனக்கு ஞாபகம் இருக்காது. பிகாஸ் எடுக்கிறது ஒரு நாளா இருக்கும், எடிட் பண்றது ஒரு நாளா இருக்கும், போஸ்ட் பண்றது ஒரு நாளா இருக்கும். So I easily tend to forget. And most of the Q&As நான் கேட்க சொன்ன questions-லயும் சரி, நார்மலா இதுலயுமே சரி, பெருசா personal questions எதுவும் இல்ல. So I don't want to bore you with that. என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, என் நேம் சனா, ஷார்ட் ஃபார் பிரசன்னா, and I am 26-ish old. அதை தாண்டி நான் போக விரும்பல. அண்ட் மேக்கப் அண்ட் சீரீஸ் பாக்குறதா என்னோட ஹாபி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, குட் காஜல். ஓகே, ஐ ஆம் லவ்விங் தட் மேபிளினோட சூப்பர் பிளாக் கலாசல் காஜல். நிஜமாவே சூப்பரா இருக்குது. என்னோட ஐ வந்து ரொம்ப வாட்டரியா இருக்கும். ஸோ எந்த காஜலாலுமே அப்படிலாம் ரொம்ப எல்லாம் தாங்காது. நீங்க அந்த முடியில உரசி போடாதோடையே உங்களால வந்து ரொம்ப நேரம் எல்லாம் லாங் லாஸ்டிங்கா வச்சுக்க முடியாது உங்களோட காஜல, இஃப் யூ ஹேவ் வாட்டரி ஐ. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஹேர் ரொட்டீனை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. நார்மலா கைஸ் முக்கால்வாசிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெச் தான். ஒரு 50% ஆஃப் இந்தியன்ஸ் we have, or சவுத் இந்தியன்ஸ் we have curly hair. அந்த curly hair நீங்க வந்து curly hair மெயின்டைன் பண்ணாத வரைக்கும் it will look frizzy. சரியா, நார்மலாவே curly hair இருக்கிறவங்க முடிய நீங்க சீவி பாத்தீங்கன்னா புஃபூன் ஆயிடும். that is not frizz, that is not how the hair was supposed to look like. எனக்கு வந்து I had baby hair but I hated my hair. டெய்லி நான் வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணி it was so frizzy. நான் அதை வந்து curly hair அந்த ஜெல் போட்டு மூஸ்லாம் போட்டு நான் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஐ ஹேட் நோ பேஷன்ஸ் அண்ட் நோ டைம். ஸோ நான் வந்து ஸ்மூத்னிங் பண்ணிட்டேன் பெர்மனண்டா. ஸோ தட் கண்ட்ரோல்ஸ் மை ஃப்ரிஸ். உங்க ஹேரை நீங்க தூங்கும் போது விரிச்சு விட்டுட்டு தூங்குறீங்க, இல்ல பின்னி போட்டுட்டு தூங்குறீங்கன்னா தட் வில் இன்க்ரீஸ் ஃப்ரிஸ் அண்ட் சிக்கு பிடிக்கவும் செய்யும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேன் யூ சஜஸ்ட் பெஸ்ட் சீரம் ஃபார் ஸ்கின் பிரைட்னஸ்க்கு வந்து ஹேண்ட்ஸ் டவுன் விட்டமின் சில நீங்க பிகினரா இருக்கிறீங்கன்னா 10% இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ப்ரோக்ரஸ் பண்ண 16% தான் ஹை நினைக்கிறேன். 20 இருக்குது, பட் 16 இஸ் இனஃப். அதுவும் மினிமலிஸ்ட்ல இருக்கிற விட்டமின் சி நல்லா இருக்கும். விட்டமின் சி பிளஸ் இ பிளஸ் எஃப் அது நல்லா இருக்கும். அண்ட் டர்மாகோட விட்டமின் சி பிளஸ் நயசனமைட் சீரம் நல்லா இருக்கும். தட்ஸ் வாட் ஐ யூஸ். நெக்ஸ்ட் வந்து which concealer is best to hide dark spots? ஓகே, டார்க் ஸ்பாட்ஸ் வந்து பெஸ்டா கவர் பண்ணணும்னா இட் ஹேஸ் டு பி ஃபுல் கவரேஜ். ஸோ ஃபுல் கவரேஜ் என்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேபிளனோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட். பட் அதுல ஷேட்ஸ் வந்து நிறைய இல்ல. அண்ட் மீடியம் கவரேஜ்ல இருக்கிறது கே பியூட்டியோட கன்சீலர் சூப்பரா இருக்கும். அண்ட் அகைன் மீடியம் கன்சீலர்ஸ்ல இருக்கிறதுல வந்து எலைகளோட கன்சீலர் நல்லா இருக்கும். பட் அது எதுவுமே உங்களுக்கு வந்து 100% உங்களோட மார்க்ஸை வந்து குறைக்காது, ஐ மீன் ஹைட் பண்ணாது, இஃப் யூ டிட் நாட் கலர் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெக்கமெண்ட் ஹேர் சீரம் ஃபார் ஃப்ரிஸி ஹேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், ஃப்ரிஸி ஹேருக்கு வந்து சீரம் இறக்குறது, ஃப்ரிஸி ஹேருக்கு ப்ராடக்ட் இறக்குறது, ஐ திங்க் இட்ஸ் அ மார்க்கெட்டிங் டாக்டிக்.
சீரம் வந்து உங்க ஹேர்ல பெருசா எதுவும் பண்ணாது. நான் வந்து இப்போ எனக்கு சீரம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து நல்லா கேட்கும். பிகாஸ் தட்ஸ் நாட் டூயிங் எனிதிங். அது வந்து நான் முன்னாடி என்னோட ஹேர் வந்து இப்படி இருக்கும்போது நான் யூஸ் பண்ண டைம்லயும் எனக்கு வந்து எதுவுமே கேட்கல. சோ ஃப்ரிஸ்ஸுக்கு வந்து நீங்களா யூஸ் பண்ற என்ன சொல்றது, உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க மாத்திக்கிற சேஞ்சஸ்ல தான் இருக்குது. லைக் சில்க் பில்லோ கவர் யூஸ் பண்றது, என்ன சொன்ன மாதிரி கொண்டை போட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். லைக் ஃப்ரீயா விடாம தூங்கும் போது. சோ அதெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணும். கேன் யூ சஜஸ்ட் டைமிங் ஃபார் கோஜிக் ஆசிட் சீரம் ஃபார் ஃபேஸ்? கோஜிக் ஆசிட் வந்து விட்டமின் சி என்ன பண்ணுமோ அதே தான் பண்ணும். லைக் ஃபார் பிரைட்டனிங், பிக்மெண்டேஷன் இது பண்றது. சோ விட்டமின் சி இஸ் பெஸ்ட் இன் த மார்னிங், சில பேர் சொல்றது, அண்ட் நைட். சோ நீங்க கோஜிக் ஆசிட் இப்போ போடணுமா அப்போ போடணுமான்னு பார்க்க வேணாம். நீங்க மார்னிங்கும் போடலாம், நைட்டும் போடலாம். இட் டசன்ட் மேட்டர் தட் மச். பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் லோஷன் ஃபார் ஆயிலி ஸ்கின். கைஸ், மாய்ஸ்சரைசர் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ். எனக்கு பிடிச்ச மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு பிடிக்காது. கரண்ட்லி ஐ எம் லவ்விங் தட் காஸ்மெட்டிக்ஸ் ஸ்னெயில் மியூசின் கிரீம். ரொம்ப திக்கா இருக்கும், பட் ஐ லவ் இட். அண்ட் ஐ ஆல்சோ லைக் டாக்டர் ஷீட்ஸோட கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் மாய்ஸ்சரைசர். அது என்னோட ஃபேவரேட்ஸ். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு வந்து தெரியல. அண்ட் சன்ஸ்கிரீன் லோஷன் பாத்தீங்க அப்படின்னா விஷ்கேரோட சன்ஸ்கிரீன் லோஷன் சூப்பரா இருக்குது. நிறைய லோஷன்ஸ்ல வந்து என்ன ஆகணும், ஒயிட் காஸ்ட் கொடுக்கும், ஹெவியா இருக்கும். பட் இது அந்த மாதிரி இல்ல, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குது, சுத்தமா ஒயிட் காஸ்ட் இல்ல. ஐ எம் ரியலி லைக்கிங் இட். பிம்பிள் வந்து டார்க் ஸ்பாட்டா மாறிடுச்சு. நயாசனமைட் யூஸ் பண்ணலாமா, கோஜிக் ஆசிட் ஆல்ஃபா-ஆர்பிட்டன் யூஸ் பண்ணலாமா? அகைன் கோஜிக் ஆசிட் அண்ட் ஆல்ஃபா-ஆர்பிட்டன் வந்து விட்டமின் சி மாதிரி தான் உங்களுக்கு வந்து லைட்டன் அண்ட் பிரைட்டன் பண்ணும் உங்களோட ஸ்கின். லைட்டன்னா என்ன சொல்றது, உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் சொல்றேன், லைட்டன் பண்ணும். அண்ட் நயாசனமைடு வந்து இட் ஆல்சோ டேக்ஸ் அ பார்ட் இன் இட். என்னோட ரொட்டீனா நான் நயாசனமைடு வச்சிருந்தேன் அண்ட் விட்டமின் சி நான் வந்து வச்சிருந்தேன். ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, டெல் அபவுட் எசென்ஷியல் ஆயில் அண்ட் ஹவு டு யூஸ் எசென்ஷியல் ஆயில். கீப் யுவர் ஃபேஷியல் ஸ்கின் அவே ஃப்ரம் எசென்ஷியல் ஆயில். பிகாஸ் அதுல ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அண்ட் தட் இஸ் நாட் மென்ட் ஃபார் யுவர் ஃபேஷியல் ஸ்கின். சரியா, நீங்க பாடியில போடுறீங்க இல்ல நீங்க குளிக்கிற டப்ல போடுறீங்க, தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் உங்க ஸ்கின்ல நீங்க எசென்ஷியல் ஆயில் கொண்டு வராம ஃபேஷியல் ஆயில்ல நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அப் ஃபார் தட் ஃபேஷியல் பண்ணுவீங்களாக்கா, நைட் கிரீம் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா? ஃபேஷியல் ஐ ஹவ் டன் ஒன்ஸ் இன் மை லைஃப். அதுவும் நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது தட் டிட் நத்திங். அண்ட் நைட் கிரீம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன்னா மாய்ஸ்சரைசர் அண்ட் ரெட்னால் அதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த ஓலேல வருது, பாண்ட்ஸ்ல வர நைட் கிரீம் ஸ்பெசிஃபிக்கா அதுக்கும் கொடுத்துருப்பாங்கல்ல. ஐ டோன்ட் யூஸ் தட். ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். இஸ் தேர் எனி லிப்ஸ்டிக் தட் கேன் லாஸ்ட் மார்னிங் டு ஈவினிங் அண்ட் கேன் சர்வைவ் 2 meals? நோ. பெயிண்ட் தான் இருக்குது. பெயிண்ட்டுமே அழக ஆரம்பிச்சிடும் வெயில் ரொம்ப படிச்சுன்னா. யாரும் என்னோட ஹைட் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஐ எம் 4'11", 5 with my Crocs. Tell about chemical peels. Is it safe to use at home? Any alternative available for chemical peels? கெமிக்கல் பீல்ஸ் வந்து நான் பண்ணதே இல்லை இது வரைக்கும். ஸோ வீட்டில் பண்றது வந்து சேஃப் தான். நீங்க இப்போ அந்த டெர்மாகோல அண்ட் டாக்டர் ஷீட்ஸ் அண்ட் மினிமலிஸ்ட்ல எல்லாம் வருதுல்ல, அதெல்லாம் பண்றது ஓகே தான். பிகாஸ் த பர்சன்டேஜ் இஸ் வெரி லெஸ். பட் நீங்க இந்த மாதிரி பார்லர்ல சலூன்ல எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஹை பர்சன்டேஜா பண்ணுவாங்க, ரிசல்ட் சீக்கிரம் கிடைக்கும். நீங்க வீட்டுல பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் அந்த அளவுக்கு சட்டுன்னு தெரியாது, விச் இஸ் குட். அந்த அளவு பர்சன்டேஜ் பண்றதா நல்லது. அண்ட் அல்டர்னேட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் கெமிக்கல் பீல்னாலே இட்ஸ் அன் எக்ஸ்ஃபோலியன்ட். நான் யூஸ் பண்றது கிளைகாலிக் ஆசிட், அப்புறம் வேற என்ன, சாலிசிலிக் ஆசிட். எப்பவாது கிளைகாலிக் ஆசிட் தான் மெயினான யூஸ் பண்ற எக்ஸ்ஃபோலியன்ட். இட் ஆல்சோ ஒர்க்ஸ் த சேம் வே பட் இன் அ ஸ்லோவர் பேஸ். அது போதும் எனக்கு. அப்புறம் யாரோ, ஹே சனா, ஆர் யூ டாக்டர்? ஐ எம் நாட் அ டாக்டர். நான் எந்த வீடியோல நான் டாக்டர் சொல்லியிருந்தேன்னு தெரியல. பட் ஐ ஹாவ் அ டிகிரி இன் பிசியோதெரபி. ஸோ தட் இஸ் நாட் அ டாக்டரேட் டிகிரி, இட்ஸ் அ பேராமெடிக்கல் டிகிரி. ஸோ யா. அப்புறம் இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் முன்னாடி நினைச்சிருந்தேன். ஃப்ரம் வேர் டிட் யூ கெட் டு நோ அபவுட் த கூப்பான் கோட்? அது வந்து கல்ட்டோட ஆப் ஒன்று இருக்குல்ல, அதுல வந்து நார்மலா தே ஹேவ் 3 கோட்ஸ். ஒன்னு வந்து கல்ட் 50, ஸ்பெசிபிக் ப்ராடக்ட்ஸ்ல ஸ்பெசிபிக் பிராண்டோட ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்கும் அப் டு 1000 rupees. அண்ட் ஒன்னு வந்து பிளாட் 1500, 3500 மேல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 1500 வந்து பிளாட் ஆஃப் கிடைக்கும். அண்ட் இன்னொன்னு வந்து பிளாட் 2000, அது வந்து நீங்க 4500 மேல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 2000 rupees பிளாட் ஆஃபர் கிடைக்கும். இது வந்து கான்ஸ்டன்டா எப்பவுமே இருக்கிறது ஆன் செலக்டட் பிராண்ட்ஸ். சரியா, மெயினா மேக்ல அது வந்து இருக்காது. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஃபார் Too Faced ப்ராடக்ட்ஸ். மற்றபடி ஹூடா பியூட்டிஸ்லாம் இருக்கும். ஓகேவா, மத்தபடி மந்த்லி தே ஆர் எங்க அனௌன்ஸ் பண்றாங்கன்னு தெரியல, பட் தே ஆர் கம்மிங் அப் வித் ஸ்பெஷல் கூப்பான்ஸ். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணது சம்மர் ட்ரீட்னு ஒன்று 2 months முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ணேன். அது வந்து 65% ஆஃப் இருந்துச்சு. நான் வீடியோல சொல்லியிருந்தேன், எனக்கு ஞாபகம் இல்லை, பிகாஸ் நான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் மந்த் நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெலூலு. அந்த மாதிரி ஸ்பெஷல் கூப்பான்ஸ் வந்து நீங்க வந்த உடனே ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் மோர் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் நிறைய பிராண்ட்ஸ்ல நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் என்ன பிரச்சனைனா அகைன் சொன்ன மாதிரி அந்த கூப்பான் கோட்ஸ் எங்க அவங்க அனௌன்ஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ரேண்டமா இன்ஸ்டாகிராம் நோண்டும் போது தான் எனக்கு வந்து அதெல்லாம் தெரியும் போது பாப்பேன் எவ்வளவு பழசு அப்படி நான் வந்து போட்டு பாத்துருவேன். அந்த குச்சமே கிடையாது நம்மளுக்கு. அதெல்லாம் அது எதுல ஒர்க் ஆகுதோ அதை நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல உடனே நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். So if you don't follow me on Instagram, please do. Can I know which camera do you use? The quality is amazing. First of all, thank you. நான் வந்து iPhone 13 யூஸ் பண்றேன், லைக் பேசிக் மாடல் 13, அண்ட் அதோட பேக் கேமரா தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ டோன்ட் டூ எனி எடிட்டிங். அந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்போஷர் இருக்காது, என்ன சொல்லுவாங்க, ஆப்பேச்சர் இந்த அளவுக்கு இருக்காது. ஸோ என்னோட ஃபேஸ் அண்ட் ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப டல்லா தெரியும், டல்லுங்கிறதோட கிரேயா தெரியும். ஸோ ஐ டூ சம் கலர் கிரேடிங். எனக்கு தெரிஞ்ச பேசிக் கலர் கிரேடிங் நான் வந்து பண்ணுவேன். தட்ஸ் த மோஸ்ட் ஐ டூ. மற்றபடி வேற எந்த எடிட்டிங் நான் வந்து பண்ண மாட்டேன். ஓகே, ஹேர் கட் பண்ணிட்டீங்களா? தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். எஸ், நான் வந்து ஹேர் கட் பண்ணிட்டேன். பிக்சர் வேணா எங்கேயாவது கொடுக்குறேன். இதுல வந்து கரெக்டா உங்களுக்கு தெரியாது, பிகாஸ் ஐ ஹவ் கர்ல்ட் 2 days பேக். ஸோ நான் கேட்ட ஹேர் கட் நான் வந்து எப்படி கேட்டேன்னா, ஐ வாண்ட் வி ஷேப். எனக்கு வந்து ஸ்ட்ரைட் யூ எல்லாம் பிடிக்கவே இல்லை. யூ பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி, சுத்தமா வெளியே தெரியவே இல்லை. ஸோ லாஸ்ட் வி கட் வித் லாங் சிங்கிள் சட்டில் லேயர்ஸ் அதான் நான் வந்து கேட்டிருந்தேன். பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் வேணாம். அண்ட் வி பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இங்கெல்லாம் அப்படி கட் சின்ன 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 கட் கட்டா இப்படி வந்துடும். ஸோ விச் இஸ் எனஃப் ஃபார் மீ. நான் எங்க பண்ணியிருந்தேன்னா நேச்சுரல்ஸ்ல பண்ணியிருந்தேன். ஓகே, இது கொஞ்சம் சீரியஸான கொஸ்டின். I am facing huge hair fall and my hair looks so damaged, so dull. Can I go for hair Botox treatment? Does it increase my hair fall? Botox treatmentனா என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் வந்து அந்த சலூனோட மெனுல நான் வந்து பார்த்திருக்கிறேன். ஸ்மூத்தனிங், கெரட்டின் எல்லாத்தையும் விட ரேட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, if you are already facing with hair fall, don't go for any treatment, because அதுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா இல்லையான்னு பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து தெரியும். நான் ஸ்மூத்தனிங் பண்ணிருக்கிறேன். எனக்கு முன்னாடி ஹேர் ஃபால் இருக்கு, இப்பவும் ஹேர் ஃபால் இருக்கு. முன்னாடி வந்து முடியெல்லாம் வந்து அப்படி விழுது எங்க சிக்கு பிடிச்சிருக்கிறதுனால அங்கேயே இருந்துக்கும், சீவும் போது மட்டும் வரும். இப்போ முடி நல்லா ஸ்ட்ரைட்டா சிக்கே இல்லாம இருக்கிறதுனால எல்லாம் நான் நடக்க கீழே விழுந்துரும். That doesn't bother me, but already உங்களுக்கு ஹேர் ஃபால் நிறைய இருக்குதா, உங்களுக்கு பாதர் பண்ணுதுன்னா please don't go for any treatment. இது வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியலான கொஸ்டின். This lipstick is not at all long lasting. I ordered it after seeing your review. I am so sorry. நிறைய பேர் இது வந்து சொல்லிட்டீங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், அவங்களோட பழைய ஷேட்ஸ் எல்லாம் அவங்க புது ஃபார்முலேஷன்ல கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்ட்டு. நான் வந்து ட்ரை பண்ணல. எனக்கு 3 ஷேட்ஸ் வந்து அவங்களே தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. 3மே சூப்பர் லாங் லாஸ்டிங். நான் வந்து 3/4 நாள் வெளியில போகும்போது நான் அதான் போட்டுட்டு இருக்கிறேன். அண்ட் இட் ஆல்சோ சர்வைவ்ஸ் ஆயிலி நீல். சரியா? பட் இப்படி நீங்க இப்ப சொல்லும் போது தான் எனக்கு வந்து அவங்க கிட்டே கேட்டுடலாமான்னு தோணுது. பிகாஸ் நியூ ஷேட்ஸ், ஐ மீன் அவங்களோட நியூ லான்ச்லயுமே அந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்க ஃபீல் பண்றேன்னு சொல்லும் போது இட் இஸ் ஸ்கெப்டிக்கல். இந்த கமெண்ட் வந்து இதுல வந்துருந்துச்சுன்னா, என்னோட டாக்டர் ஷேட்ஸோட ஹேர் ஆயில் சீரம் அதுல வந்துருந்துச்சு. அதுல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ட்ரை அண்ட் கிளீன் ஹேர்ல நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. that does not mean I use it every day. சரியா? நான் வந்து டெய்லியும் மண்டையை கழுவ மாட்டேன். அது அப்படி பண்ணேன் அப்படின்னா இருக்கிற முடியும் என் மண்டையில இருந்து போயிடும். ஸோ ஐ யூஸ் இட் once in 3 days. நான் எப்போ குளிக்கிறனோ, எப்போ ஹேர் ட்ரை பண்றனோ அன்னைக்கு மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ 2 times a week. இது வந்து என்னோட ஸ்கின் கேர் வீடியோக்கு கீழே வந்துருச்சு. எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரதுக்குன்னு. I am using sunscreen for 2-3 years. கண்டினியூஸாலாம் இல்ல, கண்டினியூஸா ஒரு 1 year தான் யூஸ் பண்றேன், லைக் யூடியூப் சேனல் தொடங்கினதுக்கு அப்புறம். மத்தபடி ஒரு 1.5 years ஆச்சு நான் வந்து நயாசனமைட் அண்ட் கிளைகாலிக் ஆசிட் எல்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி. அண்ட் எனக்கு ஒரு 6 months முன்னாடியே வந்து நல்லா சொல்றதுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரியான ஒரு ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ வுட் சே லைக் 8 to 12 months. பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருக்கலாம், பட் 1 month 2 monthலயும் உங்களுக்கு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? வாட் ட்ரீட்மெண்ட் யூ டிட் ஆன் ஹேர்? என்னோட ஹேர்ல நான் சொன்ன மாதிரி நான் ஸ்மூத்னிங் பண்ணிருக்கேன். இட் இஸ் நாட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணவங்கள நான் வந்து பாத்துருக்கேன், எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால நான் வந்து ஸ்மூத்னிங் பண்ணேன். அண்ட் ஐ டூ இட் ஒன்ஸ் எவ்ரி இயர். அண்ட் ஆல்மோஸ்ட் 6 years பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இதை. அவ்வளவுதான், இவ்வளவுதான் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆக்சுவலி என்னோட இதுல ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு. உங்களோட யாராவது கொஸ்டின் ஆன்சர் பண்ணி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆன்சர் பண்ணலன்னா நான் மன்னிச்சிருங்க, பிகாஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் கமிங் டு த ஸ்பெஷல் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ, இந்த 50K வந்ததுக்கு முழுக்க காரணம் நீங்க மட்டும்தான். ஸோ உங்களுக்கு தேங்க் பண்ற விதமா நான் வந்து ஒரு கிவ்அவே பண்ணலான்னு இருக்கிறேன். முன்னாடி இன்ஸ்டாகிராம நான் வந்து இன்க்ளூட் பண்ணுவேன். இன்னைக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராம இன்க்ளூட் பண்ண போறது இல்ல. ரூல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வேணும். அண்ட் அவ்வளவுதான், எனக்கு என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கணும். வேணும்னா நீங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றேன், நான் வந்து கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்றேன், எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்க எனக்கு தெரிவிக்கும் விதமா கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்டா நீங்க பார்த்த என்னோட வீடியோ என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, எனக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அகைன் சொன்ன மாதிரி ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து என்டர் ஆகுறதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே நான் சொன்ன மாதிரி கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற பார்த்த ஃபர்ஸ்ட் வீடியோ, என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நான் ஒரு 3 weeks
டைம் எடுக்கும். ஏன்னு சொல்றேன், ஏன்னா என்கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குது. உங்களுக்கு தரது அது 50K ஸ்பெஷல் கிவ்அவே இல்ல, உங்களுக்கு தரத கொஞ்சம் நிறைய தரணும் நான் வந்து ஆசைப்படுறேன். ஸோ ப்ளீஸ் ஒரு நெக்ஸ்ட் மந்த் மிட்ல நான் வந்து யூடியூப் வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஒரு உங்களோட நேம் ஸ்கிரீன்ஷாட்டோட நான் வந்து அந்த வீடியோல சொல்லுவேன். யூ ஜஸ்ட் ஹேவ் டு டிஎம் மீ, அவ்வளவுதான். உங்க அட்ரஸ் உங்க டீடைல்ஸ்லாம் நீங்க டிஎம் பண்ணிக்கிட்டீங்க, நான் உங்களுக்கு அமுச்சு விட்டுருவேன். எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஸோ அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லி நான் வந்து ஒரு Q&A முடிச்சிட்டேன். கடைசி Q&A எப்போ போட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறது வரைக்கும் டாடா.